இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அது டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஏற்கனவே காதர் பாயை வச்சு மட்டன் பிரியாணி பண்ணியாச்சு. அது நல்ல வரவேற்பு இருக்குது. தக்காளி ஜாமும் பண்ணியிருக்கோம். அந்த தக்காளி ஜாம் வீடியோ இன்னும் நல்லா போயிருக்கு. அது வேணா போய் பாருங்கள், நான் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோங்கிறத காதர் பாய் சொல்லுவார். சொல்லுங்கள் சார். அதாவது சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இது வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம் பாருங்கள். இது முதல்ல நம்ம வந்து எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யணும். இப்போ முதல்ல சுத்தமான கடலெண்ணெய், அடுத்து தேவையான நெய், கடலெண்ணெய் போட்டாச்சு. கீறி வச்ச பச்சை மிளகா போட்டாச்சு. அதுக்கடுத்து வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடணும். இந்த பாருங்க, நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டோம்னா இதுனா கொத்தமல்லி தழை, அடுத்து அதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், இது மட்டும் இப்போ போட்டுக்கலாம், மற்றதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். இது மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் ஊற வச்சிட்டோம்னா ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து அடுப்பில் வச்சு சமைக்கணும் திரும்ப. இது இப்போ எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மசாலாத்தூள், மிளகாய், மல்லி, மஞ்சள் எல்லாத்தூளும் போட்டாச்சு. போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் நம்ம நல்லா அந்த எண்ணெயில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்கணும். சரியா? ஊறட்டும்பா, நேரம் ஆகட்டும். இந்த எண்ணெயில் ஊற வச்ச வெங்காயம் நல்லா ஊறிச்சு, பற்ற வச்சு வெளில லைட்டிங் போனதுனால வீட்டில் வச்சு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டிங் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோக்கு மட்டும். இது இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஊறிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இது வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும், எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இந்த பிரியாணி வந்து 15 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு அளவு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாமே 2 கிலோ அரிசி, 2 கிலோ சிக்கன், நல்லா தாராளமாக 15 பேர் 16 பேர் சாப்பிட்லாம். வாசமே நல்லா வருது. இது யதார்த்தமாக நம்மளே எடுத்து சாப்பிட்லாம் போல இருக்குது. ஏன்னா நான் வந்து தயிர் சட்னி சாப்பிட மாட்டேன், எனக்கு வெறும் வெங்காயம் தான் பிடிக்கும். அதனால் நான் இது கொஞ்சம் அள்ளி வச்சுக்கலான்னு இருக்கேன். இது வேகட்டும், அதுக்கப்புறம் அள்ளி வச்சுக்கிறேன் நான். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போட்டதுக்கப்புறமே நல்லா வாசம் வரும் உங்களுக்கு. நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ப்ரௌன் கலர் வர வரைக்கும். நம்ம மட்டன் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இது வெங்காயம் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். மற்றபடி எல்லா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணி ஆகணும். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இந்த இடையில பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டு எப்பயுமே பிரியாணி சாப்பிட்றப்ப கல்யாணத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எனக்கு மட்டும் வாயில் மாட்டிக்குது. எப்பயுமே அப்படிதான் இருக்கு எனக்கு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்களே ஐயா. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு, நிறம் மாறிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டு இல்லை இது போட்டுக்குவோம். இஞ்சி 200 கிராம், அதே மாதிரி பூண்டு 200 கிராம் அரைச்சது.
நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இஞ்சி பூண்டு பிடிச்சிடும். அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இஞ்சி அடுத்து கரம் மசாலா, ஜீரகம், மிளகு எல்லாம் கலந்த மசாலா தூள் ஒரு 2 டீஸ்பூனு. 2 ஸ்பூன் போட்டாச்சு. நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினோம்னா தக்காளி மற்ற இதெல்லாம் போடலாம். இப்போ தக்காளியை போட்டுடலாம். இப்போ தக்காளி போட்டுடலாம். நறுக்கி வச்ச தக்காளி போட்டுடலாம். 1/2 கிலோ தக்காளி. அதுக்கு தக்காளி வேகிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு 1.5 டீஸ்பூன். அப்போதான் சீக்கிரம் வேகும். ஆமாம், ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கணும். அடுத்து சிக்கனை வரைய போட்டு இது பண்ணி 2 கிலோ சிக்கனு. 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ சிக்கன் போட்டிருக்கோம். அடுத்து தயிர் 1 கப்பு. எனக்கு தயிரே பிடிக்காது, ஆனால் பிரியாணி போட்டதுக்கப்புறம் பிரியாணி மட்டும் பிடிக்கும். சிக்கனை கொஞ்சம் நேரம் வேகட்டும். சிக்கன் வேகட்டும். சிக்கன் வேகட்டும், கொஞ்சம் மூடி வச்சிடணும். அடுத்து 2 பழம், எலுமிச்சை பழம் லெமனை ஆட் பண்ணணும். இந்த தண்ணி எதுக்கு வச்சுருக்கீங்க சொல்லிடுங்க. தண்ணி வந்து எதுக்குன்னா சூடாகிறதுக்கு. இந்த சூடு பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகுங்கிறதுக்காக இது பண்ணுறது. தக்காளிக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து கறிக்கு தேவையான உப்பு போட்டுது. நல்லா சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே தண்ணியை வந்து சுட வச்சுருக்குறோம். அந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றுவோம். சீக்கிரம் கொஞ்சம் இதாகிடும். இது ஏற்கனவே அளந்து வச்சுருக்க தண்ணியை இதில் ஊற்றிடுவோம். எத்தனை கப்புன்னு சொல்லிடுங்க. ஒரு படிக்கு 2 படி தண்ணி. 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஊற்றணும். நல்லா இது பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். இது மூடி வச்சிருவோம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. அரிசி ஊற வச்சிருந்த அரிசி 2 கிலோ ஊற வச்சிருந்த அரிசி, பச்சரிசி முதல்ல கறிக்கு போட்டோம். இப்போ வந்து பத்தாது, சாப்பாட்டுக்கும் சேர்த்து போட்டோம். இப்போ மூடுங்க. அரிசி குக் ஆகட்டும். நான் தம் போடுறேன். கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நெய்யை போட்டு, அப்போ தான் நல்லா இதாக இருக்கும் சிக்கன் பிரியாணி. மட்டன் பிரியாணினா கொழுப்பு இருக்கும், தேவையில்லை. சிக்கன் பிரியாணிக்கு போடுறோம். போட்டு ஒரு கிண்டி விட்டு தம் போட்ட வேண்டியது. மேலே இலையை போட்டு மூடி இலை போட்டு போனால் நல்லது. அடுத்து தம்மு தண்ணின்னு இருக்காங்க. தம் எடுத்துடலாம். வச்சு போட்டு விட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. தம் எடுத்தால் சரியாக இருக்கும். பாரு இலையை வந்து எல்லாம் அந்த இது பூரா இலையோட எசன்ஸ் பூரா அதில் இறங்கிடுச்சு. நல்லாயிருக்கும்.
நல்லா போயிடுச்சு. நல்லா பொல நல்லா கறி வந்துருச்சு. நல்லா கறியெல்லாம் நல்லா பீஸ் ஆயிடுச்சு. பிரியாணி சூப்பராக இருக்குது. ஆமாம், அருமையாக கறியெல்லாம் கறி நல்லா வந்துருக்கு. சாப்பாடு சூப்பராக நல்லா இருக்குது. அந்த கறியெல்லாம் பஞ்சு மாதிரி இருந்துச்சு. நல்லா வெங்காயம் ஊற போட்டுக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயத்தில் முன்னாடியே ஊற வச்சு அந்த மாதிரி நாங்கள் வீடியோவில் போட்டிருக்க மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான முறையில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து என்னென்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய்.